Hello students, welcome to Max Club CBSE. இன்னைக்கு variable separable form அதாவது differential equationல இருக்கிற first type வந்து variable separable form. அதுல உள்ள ஒரு example இது. இந்த exampleல நம்ம இப்போ எப்படி பண்றது, இந்த sum இதனுடைய steps என்னங்கறத நம்ம clear-ஆ இப்போ பார்க்கலாம். sum வந்து dy by dx equal to e to the power x minus y plus x cube e to the power minus y. இதுதான் sum. இதுல வந்து எல்லா வேரியபிள்ஸ் அதாவது x and y வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ அதனாலதான் நான் சொன்னேன் இது வந்து வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம்ல இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும். y தனியா x தனியா, அப்பதான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்காக வேரியபிள் செப்பரேட் பண்ணணும். தென் அடுத்த ஸ்டெப் வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்க, dy by dx equal to e to the power x minus y. இதை நான் இந்த ஸ்டெப்ல எப்படி எழுதி இருக்கிறேன் பாருங்க. e to the power x divided by e to the power y. இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல்ல பவர்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி e to the power x minus y ன்னு இருக்கிறத e to the power x divided by e to the power y ன்னு எழுதிரலாம். இந்த ஸ்டெப்பை நம்ம இப்படி எழுதலாம். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட மேக்ஸ் கிளப் சிபிஎஸ்இ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல இங்க என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கிறேன். இங்க இ டு த பவர் மைனஸ் ஒய் வந்து நியூமரேட்டர்ல இருக்கு இல்லையா. இது டினாமினேட்டருக்கு வரும்போதுல இ டு த பவர் ஒய் ஆயிரும், அதாவது பாசிட்டிவ் டேர்ம் ஆயிரும். இங்கே இ டு த பவர் மைனஸ் ஒய்ன்னு இருக்கு. இதை வந்து நம்ம டினாமினேட்டர்ல போடும் போதுல இ டு த பவர் ஒய்ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இதுல இருக்கிற இந்த ரெண்டு ஸ்டெப்ல இருக்கிற டேர்ம்ஸை நான் அப்படியே தான் இங்கே எழுதி இருக்கிறேன். இங்கே வந்து இ டு த பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கிறத இ டு த பவர் எக்ஸ் டிவைடட் பை இ டு த பவர் ஒய்ன்னு மாற்றிருக்கேன். மாத்தல, அதாவது இதுவும் ஈக்குவல் தான். ஓகே, இந்த டேர்மை நம்ம இப்படி எழுதி இருக்கிறோம். பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படியே எழுதிட்டு இ டு த பவர் மைனஸ் ஒய்யை டினாமினேட்டர்ல எழுதும் போதுல இ டு த பவர் ஒய்ன்னு வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இங்க வந்து இ டு த பவர் ஒய் தான் இந்த டினாமினேட்டர்ல இருக்கு. செகண்ட் டேர்ம் டினாமினேட்டர்லயும் இ டு த பவர் ஒய் தான் இருக்கு. ஸோ காமனா இ டு த பவர் ஒய் டினாமினேட்டர் எடுத்துக்கிறேன். நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம், பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ இ டு த பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப்னு வந்துடும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் நான் கிளாஸ்மேட் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து அந்த திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சைடில் dy by dx இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் e to the power x plus x cube divided by e to the power y இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி சம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, செப்பரபிள், அதாவது வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணணும். தென் இங்க பாருங்க, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. என்ன வரும், இ டு த பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் இன்டு டிஎக்ஸ். ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்றேன். இப்போ dy இன்டு இ டு த பவர் ஒய். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்துடும். e to the power x plus x cube into dx, the whole thing into dx, அது மறந்துடக்கூடாது, bracket close பண்ணிருங்க. equal to e to the power y into dy, just cross multiplication, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து என்ன செய்யலாம், இங்க நல்லா நீங்க லிசன் பண்ணுங்க. இப்போ வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தென் நம்ம இன்டகிரேட் பண்றது ஈஸி. இப்போ என்ன செய்யணும், இன்டகிரேட்டிங் வி கெட், இன்டகிரல் சிம்பிள் போட்டுருங்க. இன்டகிரல் ஆஃப் e to the power x plus x cube into dx equal to integral of e to the power y dy. ஓகே, இங்கே நம்ம இன்டகிரேஷன் பண்ணிடலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, அதை நான் தனித்தனியா பிரிச்சு எழுதுறேன், அவ்வளவுதான். தட் இஸ் இன்டகிரல் ஆஃப் e to the power x into dx
plus integral of x cube into dx equal to integral of e to the power y into dy. அதாவது இந்த ரெண்டு டேர்ம் சேர்ந்து d into dx இருக்கு. இதை வந்து நான் செப்பரேட் பண்ணி இது இன்டெக்ரல் சிம்பல் எழுதுறேன். ஓகே, இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். e to the power x இன்டகிரேட் பண்ணா e to the power x தான் வரும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார்முலாஸில் இருக்குது. நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் எல்லாம். அப்போ தான் உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்கும். e to the power x இன்டகிரேட் பண்ணால் e to the power x தான் வரும். ப்ளஸ் எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் டு த பவர் 4/4 வரும். அதாவது எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டு த பவர் 3 + 1 டிவைடட் பை 3 + 1 தட் இஸ் எக்ஸ் டு த பவர் 4/4ன்னு வரும். ஓகே, ஈக்குவல் டு அதே மாதிரி e to the power y இன்டகிரேட் பண்ணால் e to the power y மட்டும்தான் வரும். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். தென் ஆன்சர் பாருங்க, e to the power x plus x to the power 4/4. இந்த e to the power y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் e to the power y வந்துடும், ஈக்குவல் டு c வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் பாருங்க, e to the power x மைனஸ் e to the power y. இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இங்கே இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே தான் இருக்கு. ஸோ பிளஸ் எக்ஸ் டு த பவர் 4/4 ஈக்குவல் டு சிங்கிறது தான் நமக்கு இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. என்னுடைய மேக்ஸ் கிளப் சிபிஎஸ்இ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.